ஆன்டி டிஎம்கே ஒரு எஜெண்டா. அந்த எஜெண்டாக்கு எல்லாரும் உட்பட்டவங்க. திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் எடப்பாடி, திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் விஜய், திமுக ஆட்சியை அகற்றுவோம் சீமான். எல்லாருக்கும் தமிழ்நாட்டை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகக்கூடிய எந்த விடயமாவது உங்ககிட்ட இருக்குதா? வெளிநாட்டில் முதலீடா, வெளிநாட்டில் முதலீடா அப்படின்றல சொல்லு, ஆதாரத்தை சொல்லு. இந்த மாதிரி இவ்வளவு கோடி உங்க கூட எல்லாம் இருக்காங்களா? ஐபிஎஸ்லாம் இருக்கிறாங்க, அந்த எல்லாம் இருக்காங்க, ஐஆர்எஸ் ஆள்லாம் உங்க கூட இருக்கிறாங்க. சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. இங்க வந்து ஸ்டாலின் போனாரு, போயிட்டு அங்க ஒரு 5000 கோடியை முதலீடு பண்ணாரு, இவர் ஏன் அங்க கேட்கிற அந்த முதலீடு இங்கே பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லு. சொன்னிருந்தா போட்டார் பாரு விஜய், இன்னைக்கு கூட அது வந்துட்டு விவாதமா இருக்கும். வெளிநாட்டில் முதலீடா, வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டு போயிட்டு அப்படி. அதானே இந்த நாட்டில் திருடப்பட்ட பணம் அனைத்தும், வரி ஏய்ப்பு செய்யப்பட்ட பணம் அனைத்தும் உங்களது உட்பட விஜய் எல்லாம் வெளிநாட்டை தான் முதலீடு. உங்களுக்கு எவ்வளவு முதலீடு இருக்குது வெளிநாட்டுல சொல்லுங்க பாப்போம். சொந்தமா உழைச்சு சம்பாரிச்சிருக்கேன்றாரு. ஏங்க உழைச்சு சம்பாதிங்க, நீங்க உழைக்காத சம்பாதிங்க, எல்லாமே வரி கட்டினாதான் சரியான பணம். ஏன் இந்த சரி வரி கட்டின எல்லாம் உழைச்சு சம்பாரிச்சது, ஏன் தமிழ்நாட்டிலே முதலீடு செய்யல? ஏன் வெளிநாட்டுல முதலீடு செய்யற? ஏன் தமிழ்நாட்டில் மற்றவங்க எல்லாம் முதலீடு செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் வருவாய் பெருக இல்லையா? ஏன் தமிழ்நாட்டில் ஹோட்டல் கட்டினா ஆவாதா? ஏன் ஒரு ஸ்கூல் கட்டி சம்பாதிக்கிறாருல உங்க அப்பாரு, ஏன் ஒரு காலேஜ் கட்டி நீங்க சம்பாதிக்க கூடாதா? இந்த எஸ்ஆர்எம் மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் கட்டி தேவை இருக்குல்ல, ஒரு மெடிக்கல். ஏன் ஏன் மறைக்க வேண்டியது இருக்கிறது எல்லாமே வெளிநாட்டில் தான் போகுது, புரியுதுங்களா? அதனால நீங்க வந்துட்டு ஒயிட்ல எவ்வளவு வாங்கினீங்க, பிளாக்ல எவ்வளவு வாங்கினீங்க அப்படின்றதுனா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அதனால எதுலையுமே தெளிவா பேசுங்க. ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்களா, தாராளமா சொல்லுங்க. ஏன்னா குற்றச்சாட்டு அரசியல்ல ஒரு இயல்பு தான், மறுக்கவே இல்லை, ஆதாரத்தோட சொல்லிட்டு போ.